الحمد لله ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم في الخبر سيد البشر عن ابن عمر رضي الله تعالى عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال إنما مثل صاحب القرآن كمثل صاحب الإبل إلى آخره أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அளவல்லா உள்ளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாளத்தன்மை படைத்த தர்மபிரவாகிய தர்மகர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதர் நபி நாயகம் நபி முத்தல நபி சம்மல் நபி சீரி நபி அஹ்மது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தார் ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் முத்தகீன் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதான மழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குர்ஆனுடைய கல்வியினுடைய முக்கியத்துவம். இதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்வில் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. குர்ஆனை கற்றுக்கொள்வது அதன்படி நடப்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும். அதன் பிரகாரம் அவர்கள் நடக்க வேண்டும். இது ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்க வேண்டும். இதை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு ஊர்களிலும் ஏற்படுத்தக்கூடியது மக்தப் மதரசாக்கள் என்று சொல்லக்கூடியது அடிப்படை வஸ்துக்களை அடிப்படைகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு மஹல்லாவிலும் குர்ஆனுடைய மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படுகின்றது. இதனுடைய பிரதிஷ்டவசம் என்னவென்று இந்த காலகட்டத்தில் கணக்கெடுக்கக்கூடிய சமயத்தில் தோராயமாக 110 நபர்களுக்குத்தான் குர்ஆன் ஓதத் தெரிகின்றது. 90 நபர்களுக்கு குர்ஆனை ஓதத் தெரிவதில்லை. ஏன்? நம்முடைய அனைத்து சிந்தனைகளும் அனைத்து செயல்பாடுகளும் எதன் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்றது என்றால் உலகத்துடைய மோகத்தில் மாட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்துடைய கல்வியுடைய சிந்தனைகள் இல்லை. மார்க்கத்துடைய கல்விகளை போதிக்கக்கூடிய பொறுப்புகள் இல்லாத சூழ்நிலைகள் என்று மாறிக்கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மஹல்லாவிலும். அருமைக்குரிய சகோதரர்களே, இதன் மீது நாம் அக்கறை கொள்ள வேண்டும். இதற்கு
சமயங்களில் கல்விகளுடைய மதரசாக்களை சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு மஹல்லாவிற்குரிய நிர்வாகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் நிச்சயமாக ஒன்று எந்த ஒன்று யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பொறுப்பாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தௌபாவில் 18வது வசனங்களில் 19வது வசனங்களிலும் அல்லாஹ் தஆலா இதை பற்றி தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். முதன்மையாக அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? மன் ஒருவர், எந்த ஒருவர் ஆமன பில்லாஹி, அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். முதன்மையாக அல்லாஹை கொண்டு முழுமையாக ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். வல்யௌமில் ஆகிரி, இன்னும் மறுமை நாளை கொண்டு அவர் முழுமையாக ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். இவர்கள்தான் ஈமான் என்பது ஏதோ கடைகள் விற்கக்கூடிய ஜாமான் அல்ல, இவர்களுடைய உள்ளங்களில் இருந்து முழுமையாக ஏற்படக்கூடிய ஒன்று. இவர்களுடைய உள்ளங்களில் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவுடைய திருநாமத்தை உளமாற உள்ளமாற இவர்களுடைய செயல்பாடுகள் கொண்டு வருவதுதான் ஈமான். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடியது வஅகீமுஸ் ஸலாஹ், அவர்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐங்கால தொழுகைகளை இவர் இமாம் ஜமாத்துடன் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஜகாத்து கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஜகாத்து கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய சமயங்களில் தான் எதற்கு செலவழிக்கின்றோம் என்பதை அவர்கள் சிந்திக்க முடியும். ஏதோ சேர்த்து வைக்கக்கூடிய ஹசானா பெட்டகம் அல்ல, செலவழிக்கக்கூடியது நன்மைகளை நாடி அனைத்தையும் செலவழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன் அதனால்தான் அவர்கள் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தகுதியுடைய நபர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கின்றான், தொழுகை நிலைநாட்டணும், ஜகாத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த ஒன்றுக்கு அவர்கள் பயப்படக்கூடாது, பயப்படாமல் இருப்பார்கள். எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி நீளமாக நேர்மையாக அல்லாஹ்விற்காக வேண்டி எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு தீர்ப்புகள் சொல்கின்றோம் என்றால் நமக்கு சாதகமானவர்களாக இருக்கின்றார்களா அல்லது மற்றவர்கள் நமக்கு எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதை வாங்கி வாசிக்கக்கூடியது அல்ல. இரண்டு நபர்களிடத்தில் கேட்கப்பட்டு நியாயம் எந்த பக்கம் இருக்கின்றதோ அதன் பக்கம் அவர்கள் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படியானால் மார்க்கத்தை சத்தாவது தெரிந்திருக்க வேண்டும். குறைந்தபட்ச மார்க்கங்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் சொல்லப்பட்டது சரியா தவறா நாம் எடுக்கக்கூடிய எதற்கும் கவலையும் பட மாட்டார்கள், எந்த ஒன்றுக்கும் இவர்கள் பயப்பட மாட்டார்கள். இப்படி இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் சொன்னார், இவர்கள்தான் வெற்றியாளர்கள், வெற்றி பெற்றவர்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு மஹல்லாவை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஜமாத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் அடுத்த வார்த்தைகளே ஒண்ணு சொல்லி காட்டுறாங்க. காபத்துல்லாஹை பற்றி நிர்வகிக்கக்கூடிய நபர்களை சொல்லுகின்றான், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் எண்ணுகின்றீர்களா? எப்படி நீங்கள் எண்ணுகின்றீர்களா? சிகாயத்துல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஏதோ நீர் தண்ணி கொடுக்கிறது, சம்சம் தண்ணி கொடுக்கிறது, இது போன்ற அமல்கள் மட்டும் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராம் நிர்வகித்து மாத்திரம் ஏதோ போன வந்து பார்த்துக்கிட்டு மாத்திரம் பொறுப்பு நினைச்சுட்டு இருக்கீங்களா? இது மட்டும் தாங்க. அல்லாஹ்வையும் கேட்கிறான், கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி,
செஞ்சுட்டோம்னு சொல்றீங்களே, சொல்லக்கூடிய இதுதான் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டு நீங்கள் நடக்கக்கூடியவர்கள், மர்மையை கொண்டு ஈமான் கொண்டு நடந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லப்பா, அப்படி இல்லை. நிர்வாகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுடைய அமானித பொறுப்புகள் இது, அமானித பொறுப்புகள். இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வல்லவர்களாலும் அதற்கு பொறுப்பாளர்கள் ஜமாத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தான். வேலியே ஆடு வேலியை நெஞ்ச என்ன கதையாயிரும்? அப்படி போச்சுன்னா அருமைக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த விஷயங்களை மேற்கோள் காட்டிட்டு முதன்மையாக சொல்கின்றேன் என்றால், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய வருங்கால சந்ததியர்களுக்கு மார்க்கக்கூடிய கல்விகளை புகட்டுவதில் முதன்மையாக அவருடைய கவனங்கள் இருக்க வேண்டும். எந்த சமுதாயத்தில் கல்விகள் அளிக்கப்படுகின்றதோ, கல்விகள் மறைக்கப்படுகின்றதோ, கல்விகளை விதாசீனம் செய்யப்படுகின்றதோ, அந்த சமுதாயம் வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த சமுதாயம் வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. வந்தவனே குர்ஆனை மட்டும் ஓதி கொடுத்துட்டு அவங்களுக்கு வருவாங்க, சொல்லி கொடுத்துட்டு அனுப்பிச்சுடுறா. எம்பியா குர்ஆன் மட்டும் ஓதுனா போதும், நல்லா ஓதுனா போதும் ஆரம்பிச்சா அதோட எம்பியா அனுப்பிச்சுட்டு போதும் நினைக்கிறதா? இன்னைக்குரிய கட்டங்கள் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு சகோதரர்களே, அதுவல்ல ஒரு மக்தப் மதரசாக்கள் என்பது யூனிவர்சிட்டியுடைய ஒரு பேஸ் மட்டமாக இருக்கக்கூடியது. எப்படி மார்க்கத்துடைய கல்வியில் எப்படி உலக கல்விகள் எடுக்கும் பொழுது எப்படி எலிமெண்டரி ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜி படிச்சாதான் அவன் அந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல 1வது 2வது படிச்சாதான் அவனுக்கு அந்த எழுத்துக்களுடைய இடங்கள் என்ன, வள்ளினம் என்ன, மெல்லினம் என்ன, எருவொன்று கொள்ளினம் என்ன என்பதை பற்றி எல்லாம் எப்படி தெரிந்து கொள்வானோ அதுபோன்று இது பேஸ்மட்டமாக இருக்கக்கூடியது மக்தப் மதரசாக்கள். அந்த மக்தப் மதரசாக்கள் ஓதி கொடுக்கக்கூடியது என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஜமாத் சொல்றாங்க, இல்ல சொல்றாங்க, நீங்க குர்ஆன் ஓதி கொடுங்க, எதுக்கு போட்டு ரிஸ்க் எடுத்துட்டீங்க? நிறைய இடங்கள்ல இந்த நடக்குது. ஏதோ வர்றாங்களா, வந்தாலும் ஓடி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த குழந்தையுடைய 24 மணி நேரங்களில் காலை 8 மணியில் இருந்து மாலை 4 மணி வரை பள்ளிக்கூடத்தில் போய் இருக்குது. ஏறத்தாழ அந்த குழந்தை செலவழிக்கக்கூடியது 8 மணி நேரத்திற்கு மேலாக உலக கல்விக்காக வேண்டி செலவழிக்கிறாங்க. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மார்க்கத்துடைய கல்விக்காக வேண்டி செலவழிப்பதற்கு நாம் தயங்குகிறோம். இதுதான் இதனுடைய ஃபியூச்சர், இதனுடைய லைஃப். இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி சரி என்னென்னத்தை கற்றுக் கொடுக்கணும், இதுபோல பாடங்களை பாடத்திட்டங்களை அமைக்க வேண்டும். மக்தப் மதரசாக்களில் ஏதோ குர்ஆனை மட்டும் ஓதி கொடுப்பதல்ல, முதன்மையாக அவர்களுக்கு அக்லாக்கை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்லொழுக்கங்களை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த அக்லாக்குகள் நல்லொழுக்கங்கள் என்றால் எங்கு நடக்கின்றது என்று கேட்கும் அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம். எல்லா போதை பழக்கத்திற்கும் அடிமைகளாக நம்முடைய சமுதாயம் வந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களிலும் நம்முடைய சமுதாயம் சாதாரண வீடு செட்டிலிருந்து ஆரம்பிச்சு கஞ்சா வரையும் போயிருக்கான். குடிக்க ஆரம்பிச்சது ஹலால் பீர் என்பதாக நான் ஆல்கஹால் ஹலால் பீர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், சரக்குல வர எல்லா விதமான ஐட்டங்கள் தூங்க வந்துட்டான். அது பெருநாள் அன்று பார்த்தா இதுக்காக வேண்டிய ஒரு குறிப்பாக சேர்ந்து கார் எடுத்துக்கிட்டு வேலை எடுத்துக்கிட்டு போறாங்க. இங்க வாங்கினா கூட 10-20 ரூபாய் கூட இருக்குன்னு சொல்லிட்டு காரைக்கால்ல போறாங்க. என்ன பீச்சை பார்த்துட்டு வரதுக்கா போறாங்க? என் பீச் பக்கத்துல இல்லையா, அதிராமத்தில் இல்லையா, இது ஒன்று சுற்று வட்டாரங்கள் இல்லையா? எங்கும் இவர்களுடைய அன்புகளை சந்தோஷங்களை கழிக்கக்கூடிய இடம் அன்புடைய நாள் இந்த நம்முடைய பூமியாக இருக்க வேண்டும், நம்முடைய மண்ணாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பெருநாள் அன்னைக்கு காரை எடுத்துக்கிட்டால ஒட்டாத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலங்க.
என்ன செஞ்சாங்க தெரியுமா? அங்க விளையாட்டு போட்டிகளை நடத்தினார்கள், விளையாட்டுகள் நடத்தி காண்பித்தார்கள். 12 அவை சந்தோஷமாக பார்த்தார்கள். நீங்க ஜமாத்திலிருந்து நம்ம ஏற்பாடு பண்ணலாம். இளைஞர்கள் இதற்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கோ இல்லைக்கா கட்டுப்படுவாங்க, இளைஞர்கள் கட்டுப்படுவாங்க. எப்படி கட்டுப்படுவாங்க? நாம் தான் ஒருங்கிணைப்பதற்கு தவறிவிடுகின்றோமே, அந்த இளைஞர்களை நாம் அரவணைப்பதற்கு தவறிவிடுகின்றோமே. அரவணைப்பு என்பது அவர்கள் அன்பால் அரவணைக்க வேண்டும். அவர்களிடத்தில் மார்க்கங்களை இலகுவான முறைகளில் எடுத்துச் சொல்ல வேண்டும். அது சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அப்ப அஹ்லாக்கில் முதன்மையாக அஹ்லாக்கை பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஆண்கள் ஒண்ணுமில்லைங்க, பெரிய விஷயம் இல்லை, ஒரு சிறிய விஷயங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு தவறாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அது எவ்வளவு ஹராமான ஒரு செயல் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆண்கள் மறைக்கக்கூடிய அளவு எவ்வளவு? கண்டிப்பாக மறைக்கக்கூடிய அளவு தொப்புளில் இருந்து உள்ளங்கால் முட்டி வரை மறைக்க வேண்டும். இது அவுரத், கட்டாயம் மறைக்கக்கூடிய பகுதிகள். எண்ணியவர்கள் இந்த இடங்களில் தங்களுடைய கீழாடையை நீக்கிக் கொள்ளலாம் என்றால் ஒன்று தங்களுடைய சுயவேலைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி சொல்லக்கூடிய இந்த மறைக்கக்கூடிய பகுதியையும் தொலைகளை காட்டுகின்றார் என்றால் அந்த இடங்களே இதாயிடும். அப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் ஏறி இருந்தப்ப அவர்களுடைய தொடைகளுடைய வெண்பகுதிகளை பார்த்தாங்க. அப்ப போனாங்க, நீ பைக்ல போற, அப்ப கை மேல ஏறிடும், இந்த சமயத்துல பிரச்சனை இல்ல, உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், அதுவும் முடிந்த அளவிற்கு மறைக்க பார்க்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்போது இதெல்லாம் தீயம். மறைக்க வேண்டிய உறுப்புகள் என்று பார்க்கும்போது இம்முகம், 2 கைகளுடைய மணிக்கட்டு, கரண்டைக்காலுடைய 2 கால்கள், கரண்டைக்கால், இந்த அளவை தவிர பாக்கி 7 உறுப்புகளை மறைத்தே தீர வேண்டும். நீங்க நம்ம என்னங்க செய்வோம்? குழந்தைக்கு எடுத்து கொடுத்த பெருநாள் ட்ரெஸ் ஆக இருக்கட்டும், சோழி வேணுமா, சுக்கா வேணுமா, அது என்னமோ ஒரு ட்ரெஸ் எல்லாம் சொல்றாங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம். அது என்னன்னா ஒண்ணு வேண்டும். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது எங்காக இருக்கின்றது? மற்ற மதரசாக்களாக இருக்கின்றது. மற்ற மதரசாக்கள் இருக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் குழந்தை பருவத்திலிருந்து குறைந்து பேசுவதற்கு கூடாது என்பதை தடுக்கப்பட வேண்டும். பார்க்க வேண்டும். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாங்க. அஹ்லாக், அகீதா, கொள்கைகள் சார்ந்த விஷயங்களை பற்றி நாம் எதை பின்பற்றியும் இந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும். தெரியாததன் காரணமாக ஏதோ நெட்ல இருந்து பார்த்து ஏதோ விஷயங்களை தான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சமயங்களில் மதரசாக்களில் போதிக்கப்பட்டது, இன்று அதுகள் எல்லாம் போய்விட்டது. ஏன் வரக்கூடிய 10 நிமிஷம் வருவான், ஒரு டீ பிரேக் விடுறது போல, எப்படி இன்டர் டைம் டீ பிரேக் விடுறாங்கல்ல, இன்டர் டைம் டீ பிரேக். இது போல மதரசாவுக்கு வர்றது, வீட்டுல இருந்து அவன் செல்ல விளையாண்டுட்டு இருந்தது, பப்ஜியில இருந்து அது என்னென்னமோ ஒரு கேமரா இருக்குது, எல்லாத்தையும் விளையாண்டு அதை 2 மணிக்கு அந்த இன்டர் டயத்துல வந்து ஒன்னே இங்க ஓடிட்டு போயிடுது. ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ள ஏதோ சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி ஏதோ ஒன்று மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். 10 நிமிஷத்துல என்னத்தை சொல்ல முடியும்? 10 நிமிஷத்தில் எதை போதிக்க முடியும்? அந்த குழந்தைக்குரிய கல்விகளை அடிப்படையில் இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டுமே. வரலாறுகள் அல்லாஹ் கூறக்கூடிய 6666 ஆயத்துகளில் ஷர்த்துகளாக கட்டளைகளாக இடப்பட்ட ஆயத்துகள் சொற்ப வசனங்களை தான் இடம்பெற்றிருக்கின்றது. வரலாறுகளை பற்றி தான் அல்லாஹ் தஆலா ஏராளமாக சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வரலாறுகள், ஒவ்வொரு வரலாறுகளும், குறைத்தோழர்களுடைய வரலாறுகள், பனீ இஸ்ராயேலர்களுடைய வரலாறுகள், அல்லாஹ் அத்தனை வரலாறுகளையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து 25 நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி இருக்கின்றார். வரலாறு தெரியாத சமுதாயமாக இன்று நம்முடைய சமுதாயம் வந்து கொண்டிருக்கின்றதே, அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே, அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டுமே.
ரசூல் என்றால் யார்? குலபாய ராஷிதீன் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? அஷரத்துல் பஷரா என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? ஏதோ அரபி ஆயிஷா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, எங்களுக்கு தெரியாது, நீங்க நம்ம சொல்லிருக்கீங்க என்னன்னு கேட்பீங்க. இதெல்லாம் சுபச்செய்தி கூறப்பட்ட சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லப்படும் 4 கலீஃபாக்களுடைய வரலாறுகள், எப்படி ஆட்சி செய்தார்கள், எதுபோன்று இவர்கள் நடந்தார்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மக்தபுக்கு சின்ன பிள்ளைகள் மக்தபுனா ஓடுறது, பெரியவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இல்ல. ஒரு 12 வயசு ஆயிருச்சா மதரசாவுக்கு போக வேணாம். 8வது படிக்க ஆரம்பிச்சுட்டான், 9வது படிக்க ஆரம்பிச்சுட்டான், 10வது படிக்கிற பிள்ளைகளும் மதரசாவுக்கு போயிருக்கு. ஒரு இடத்துல சொல்லி கொடுக்கல, எல்லா பிள்ளைகளையும் நம்ம அரவணைச்சு கொண்டு வருவோம், கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லல. அப்ப கேட்டாங்க, இங்க 10வது 9வது 8வது படிக்கிற பிள்ளைலாம் வருதா, 13 14 வயசு பிள்ளைலாம் வருதா, என் வரவன் நீ துரத்து வர சொல்லியா? சொல்லிவிட்டு கலைத்து விட்ட இடங்களும் இருக்கின்றது. எங்க ஊர்ல வரமாட்டாங்க, நாம் முயற்சி செய்வதில்லை. எடுத்தவன் சொல்லுவோம், எங்க ஊர்ல வரமாட்டாங்க, எங்களுடைய ஊருடைய இது பழப்புதான், எங்களுடைய ஊருடைய நடைமுறைகள் தான் என்பதாக சொல்லி 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 என்னாய்த்து விடுகின்றோம். கல்விகளை கற்றுக்கொள்வதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பின்னோக்கி எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஸஅத் இப்னு உபாதத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடியது, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, குர்ஆன் இருக்கின்றது, கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டு அதை மறக்கக்கூடாது, ஓதுவதற்கு மறக்கக்கூடாது, ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதன் ஓதுவதை மறந்து விட்டால், ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுவதை மறந்து விட்டால் அவனை அல்லாஹ் தஆலா நாளை குஷ்டநோயாளியாக எழுப்பப்படுவான். சின்ன பிள்ளையில ஓதுனீங்க, குர்ஆனை எடுத்து ஓதுனீங்க, கொஞ்சம் தடுமாறி ஓதுனீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி வேலையின் நிமித்தமாக, வேலையின் காரணமாக நான் எடுப்பதில்லை. குர்ஆனை பார்த்தால் இனி ஏதோ ஒன்றை பார்ப்பது போன்று எனக்கு தெரிகின்றது, ஓத தெரியவில்லை. ரொம்ப கவலையாக இருக்கு நினைக்கிறீங்க, நாளை அல்லாஹ் தஆலா உங்களை துஷ்டநோயாக எழுப்புவான். சொன்னாங்க, நீங்க திரும்ப திரும்ப இந்த குர்ஆனை ஓதுங்க, திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருங்கள். ஏனென்று தெரியுமா, ஏனென்று தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸ் சொன்னாங்க, அவிழ்த்து விட்ட ஒட்டகத்தை போன்று, குர்ஆன் அவிழ்த்து விட்ட ஒட்டகத்தை போன்று நீங்கள் ஓதுவதற்கு ஒட்டகத்தை அவுத்து விட்டோம்னா, பாக்கி எந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே அவுத்து விட்டோம்னா போகும், அந்த பொழுது சாய்ந்த உடனே நேர வீட்டுக்கு வந்துடும். ஆனா ஒட்டகம் அப்படி இல்லை, அவுத்து விட்டா போனா போய்கிட்டே இருக்கும், திரும்ப வரவே வராது. இவரா போய் தேடி பிடிச்சு அதை கைத்த போட்டு கட்டி இழுத்து கொண்டு வரணும். இதுபோன்று நீங்கள் குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டவுடனே அதை ஓதவில்லை என்றால், எடுக்கவில்லை என்றால், உங்களிடம் இருந்து அழைத்திருந்த ஒட்டகத்தை போன்று வேகமாக ஓடிவிடும், வேகமாக ஓடிவிடும். ரமலானுக்கு முன்னாடி முதலுடைய அந்த ரமலானுக்கு முன்னாடி உள்ள ஷாபானுடைய மாதத்துடைய கடைசி ஜும்ஆவில் கூட சொன்னோம், இளைஞர்கள் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் வாருங்கள் ஓதி தெரிகின்றோம் என்று. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை பார்க்கிறது நம்ம ஊர்ல எல்லா இளைஞர்களும் பெரியவர்களும் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் உங்களை போல நஷ்டவாதி வேறு யாரும் கிடையாது, உங்களை போல கைசேதவாதி நாளை வேற யாரும் கிடையாது. ஏனென்றால் ஒரு சமயம்தான் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நேரங்கள் கிடைக்கும், அந்த நேரங்களிலே நீங்கள் கற்றுக்கொண்டால் தான், இல்லை என்றால் முடியாது. அப்ப தாரீகளை பற்றியும் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அகீதா, அஹ்லாக், தாரீக், தஜ்வீத். இந்த தஜ்வீத் சொல்லக்கூடியது இருக்கின்றது, குர்ஆனை தெளிவாக திருத்தமாக ஓதக்கூடியது. அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான், அவ் ஜித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எழுப்பி சொல்கின்றான், யா அய்யுஹல் முஸல்லில், ஓ போரை ஓட்டியவரே எழுந்திருங்கள், இரவில் சிறிது நேரம் தொழுங்கள், இரவில் பாதி தொழுங்கள், இல்லை என்றால் அதில் சிறிது நேரம் தொழுங்கள்.
செய்தவன் என்பதாக சொல்லிவிட்டு கடைசியா அல்லாஹ் சொன்னா அதெல்லாம் முடியாட்டியும் கூட என்ன செய்யுங்க அவன் முஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா குர்ஆனை நீங்கள் தெளிவாக திருத்தமாக உச்சரிப்புகள் அறிந்து உச்சரிப்பு என்று ஓதுங்கள். யாரை பார்த்து சொல்றாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தே சொல்றான். உச்சரிப்புகளை கற்றுக் கொடுத்தவர்கள் எம்பெருமான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? இன்றைக்கு நமக்கு ஷீனுக்கும் சீனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை, சாதுக்கும் லாதுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை, தோவுக்கும் தேவுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. அல்ஹம்து சொல்லிட்டு இருக்கான். ஓதுறதுல அல்ஹம்து என்பது அந்த ஹேவுடைய உச்சரிப்புகள் வரவில்லை. அப்படியானால் நீங்கள் தொழக்கூடிய சமயங்களில் அந்த குர்ஆனை ஓதி நீங்கள் தொழுகின்றீர்கள், நான் சூறாக்களை ஓதி தொழுகின்றேன் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதே உங்களுக்கு பத்துவா செய்யும் அளவிற்கு ஆகிக்கொண்டிருக்கின்றது. ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீன் அந்த இடத்திலே ஒரு தவறாக ஆயிருது. ஹலக என்றால் சரச்சான் வந்துடும், ஹலக்கன்னு சொன்னா அழிச்சான் வந்துடும். ஹலக என்று சொன்னால் படைத்தான் என்பதாக வரும். ஹலக்கல்லாஹு சபா சமாவாத்தின் என்பதை அல்லாஹு தாலா ஒரு வசனங்களை சொல்லி கொண்டு வா. அல்லாஹு தாலா 7 வானங்களையும் பூமியிலும் படைச்சாண்டு. இப்ப இந்த அர்த்தம் ஹலக்கல்லாஹு சபா சமாவாத்தி அல்லாஹு தாலா 7 வானங்களையும் 7 பூமியிலும் அல்லாஹ் சரச்சா அப்படின்னு வந்துடும். அல்லது அலக்கன்னு போட்டு சொன்னாரு அல்லாஹு தாலா 7 வானங்களையும் பூமியிலும் அல்லாஹ் அழிச்சான்னு வந்துடும். அப்ப இந்த உச்சரிப்புகளை தஜ்வீதுகளை தெரிந்திருக்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த முறைகளில் மற்றவர்களை நடத்தப்பட வேண்டும். அகீதா, அஹ்லாக், தாரீக், தஜ்வீத். அடுத்தபடியாக சூறாக்கள் மனனத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். சூறாக்கள் மன்னன் செய்ய வேண்டும். இவன் தொழுவதற்கு அவசியமான ஒன்று, இதை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு முதன்மையாக என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? மைக்கு ஆலோசி பண்ணிருங்க, வந்துடுவாங்க, அவங்க வந்தவன வர்ற பிள்ளைகளுக்கு மட்டும் ஓடி கொடுங்க. இதுதான் தவறான ஒன்று. வர்ற பிள்ளைகளுக்கு மட்டும் ஓடி கொடுங்க அப்படின்னு சொன்னா வராத பிள்ளைகளுக்குரிய காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தேடி இருந்து அழைக்காமல் இருந்தது உங்கள் மீது ஒரு குற்றம். அவர்கள் நாளை வந்து சொல்வார்கள் மாஷர் மைதானத்தில், ரப்பே என்னுடைய பெற்றோர்களை அனுப்பவிடவில்லை, என்னுடைய ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் கூட எங்களுக்கு அதற்குரிய முயற்சிகளை செய்யவில்லை, அழைத்திருந்தால் நாங்கள் வந்திருப்போமே என்பதாக அவர்கள் நாளை சொல்வார்கள். தவிர்ப்பதற்கு உங்களை இழுத்து நரகத்தில் விடுவார்கள். ஏதோ சும்மா அல்லாஹ் சொன்னது போல குர்ஆன் ஷரீஃபில் முன்னாடி சொன்ன முன்னாடி ஓதப்பட்டவருடைய வசனங்கள் ஏதோ மராமத்து பணிகள் மட்டும் பார்த்துக்கிட்டு நிக்காவன் நடத்தி வைக்கிறதுக்கு மட்டும் ஜமாத்தில் நினைச்சிருக்கீங்களா? நிர்வாகங்கிறது சமுதாயத்தை, நம்முடைய சமுதாயத்தை கட்டமைப்புடன் சீர்படுத்தப்பட வேண்டும். அதுதான் நிர்வாகக்கூடிய பொறுப்புகள் முதன்மையாக எடுக்கக்கூடியது. இந்த ஜமாத்தில், நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை ஆண்கள் இருக்கின்றார்கள், எத்தனை பெண்கள் இருக்கின்றார்கள், எத்தனை குழந்தைகள் இருக்கின்றது, ஆண் குழந்தைகள் எத்தனை, பெண் குழந்தைகள் எத்தனை, வயதுக்கு வந்தவர்கள் எத்தனை, வயதுக்கு வராதவர்கள் எத்தனை, படிக்கக்கூடியவர்கள் எத்தனை, காலேஜ் படிக்கக்கூடியவர்கள் எத்தனை, எல்லா லிஸ்டுகளையும் நம்ம தயார் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபிங்கர் டிப்ஸ் நம்முடைய ஜமாத்தை பற்றி கேட்டால் சொல்வதற்கு தகுதி உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி எடுத்து வைத்திருந்தால் தான் அவர் தகுதியானவர்கள். அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஏதோ சுற்றுலா கொடுக்கிற நபர்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது. நாளைக்கு குர்பானுடைய கறிகள் கொடுப்பதற்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியிலும் தொழில்துறை ரீதிகளிலும் அனைத்திலே இவர்களுடைய கண்ட்ரோலில், இவர்களுடைய பார்வையில் இருக்க வேண்டும். ஒரு ஜமாத்தில் இருந்து ஃபைலாக இருக்கணும். என்னுடைய ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள், இதில் குர்ஆன் ஓதத் தெரிந்தவர்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, திருமணம் முடித்து வந்த பெண்களுக்கு எத்தனை நபர்களுக்கு குர்ஆன் ஓதத் தெரியும், அவர்கள் தொழக்கூடியவர்கள் எத்தனை, தொழாதவர்கள் எத்தனை,
ஐங்கால தொழுகையை தொழக்கூடியவர்கள் எத்தனை, சில வக்திகள் மட்டும் தொழக்கூடியவர்கள் எத்தனை, ஜும்மாவிற்கு மட்டும் வரக்கூடியவர்கள் எத்தனை, ஈதுக்கு மட்டும் வரக்கூடியவர்கள் எத்தனை. இந்த லிஸ்ட் எல்லாம் வேணும், எடுத்திருக்க வேண்டும். அதை வைத்துதான் அவர்கள் கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது வரக்கூடிய நபர்கள் 3 வழிகளாக இருக்கா, 3 இடங்கள்ல இந்த தெருக்கள் இந்த ஏரியாக்கள் இருக்கக்கூடிய நபர்களுடைய குழந்தைகள் எல்லாம் இங்கு வர வேண்டும். இதுக்கு உண்மையாக எல்லா தொழில்களும் நாம் பார்க்க முடியாதுன்னா இதுக்கு ஒரு தீர்வு போடுங்க. இளைஞர்களை உங்களுக்கு கீழே அமர்த்துங்கள். அந்த இளைஞர்களின் மூலியமாக அவர்களுக்கு வேலைகளை கொடுங்கள். செய்ய மாட்டாங்களா? அப்படி நம்ம இளைஞர்கள் இருக்கிறார்களா? செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்களை தேர்ந்தெடுங்கள். ஒரு மஹல்லாவிற்கு ஒரு பள்ளிக்கு 5 நபர்களை தேர்ந்தெடுங்கள். அவர்களை வைத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நபர்கள் நீங்க வரணும், மதரசாவை பார்க்கணும். மதரசாவில் எந்த குழந்தைகள் வரல அந்த வீட்டுக்கு போங்க. ஏன் வரல உங்க நீங்க, ஏன் உங்களுடைய குழந்தைகள் மதரசாவுக்கு வரல? உடம்பு சரியில்லையா, ஊருக்கு போயிட்டாங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டு வச்சோம். இதுதான் மதரசா நடத்தக்கூடிய முறை. இருந்தது இந்த சமுதாயம் செய்தது அனைத்தும் பாழாக்கப்பட்டது, அனைத்தும் வீணாக்கப்பட்டு விட்டது. சுபஹுடைய நேரத்தில் எழுந்து வந்த குழந்தைகள் ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள். சுபஹுடைய பாங்குடைய சப்தங்களே கேட்காத பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். ரமலானில் கேட்டது அடுத்த ரமலானில் கேட்பாங்க. இந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு நபர்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு கூட வரவில்லை என்றால் அவர்கள் ஏன் வரவில்லை என்பதாக கேட்க வேண்டும். இதில் பெரியவர்கள் இளைஞர்கள் எத்தனை நபர்கள் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன நடவடிக்கை நாம் எடுப்பது? குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பது? கியாமத்துடைய அடையாளங்கள் இல்லைங்க. கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒரு 4 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. அதில் ஒன்று முதன்மையாக சொல்லக்கூடியது கல்வி உயர்த்தப்பட்டுவிடும். மார்க்கத்துடைய கல்விகள் உயர்த்தப்பட்டுவிடும். ஆளுங்களுக்கு கண்ணியம் என்பது இல்லாமல் சென்றுவிடும். கியாமத்துடைய அடையாளங்கள். ஆளுங்களுக்குரிய கண்ணியங்கள் போக்கப்படும், கல்விகள் உயர்த்தப்படும். இன்னும் சொல்வதாக இருந்தால் குர்ஆன் ஒரே நைட்டோடு இரவோடு இரவாக அனைத்துமே அழிக்கப்பட்டுவிடும். உள்ளங்களிலும் சரி இந்த பேப்பர்கள் இருக்கிறதும் சரி ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருமா. இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளங்கள். காபத்துல்லாகவே எரிக்கப்படும். காபத்துல்லாக இருப்பாங்கன்னா வித்தியாசம் ஒன்று தெரியுமா? ஒல்லியா ஆளு நீங்களாக இருப்பாங்கன்னா, ஒல்லியாக இருப்பாங்கன்னா, கால் விளைவுவதாக கொஞ்சம் இந்த ஒட்டுமொத்தமா இப்ப கேட்கிறாங்க. நல்லவங்க தானே இருப்பாங்க, யாரும் சொல்லலான்னு கேட்கும்போதுதான் அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க நல்லவங்க இருப்பாங்க, நாளை அல்லாஹ் எழுப்பும் பொழுது அவர்களுக்குரிய உயர்ந்த பதவிகளை கொடுப்பான், ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் இப்படி மார்க்கத்துடைய கல்விகள் உயர்த்தப்படும். ஆளுங்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்படுவார்கள். அனைத்தும் கியாமத்துடைய காபத்துல்லாஹில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமான்களை பலப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அது காரணத்தினால் நம்முடைய ஈமான்களை நீங்கள் பலப்படுத்துங்கள். மக்தப் மதரசாக்களில் கவனம் செலுத்துங்கள். அதுபோன்று ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் ஓதிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நியமியுங்கள். அந்த குழந்தைகளுடைய ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 10-20 சூறாக்களாவது மன்னம் செய்திருக்க வேண்டும். சில சூறாக்களுடைய அர்த்தங்களாக தெரிந்திருக்க வேண்டும், சட்டத்திட்டங்களாக தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா இந்த நிர்வாகத்திற்கும் அதற்குரிய பலன்களையும் அப்படியாக தௌஃபீக்கையும் செஞ்சு அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.